மரியானா அல்பர்டோவிச் என்கின்ற ஒரு பெண் 1974 ஆண்டு நடத்திய ஒரு மிகப்பெரிய சைக்கியாட்ரிக் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்க்கு பேரு ரிதம் ஜீரோ. வீட்ல போய் பாருங்க, ரிதம் ஜீரோன்னு போய் பாருங்க. RYTHEM ஜீரோ. ரிதம் ஜீரோல அந்த பொண்ணு முன்னால வந்து ஒரு சேர் போட்டுட்டு உட்காந்துட்டு பக்கத்துல 72 ஆப்ஜெக்ட் வச்சு பொதுமக்களை பார்த்து சொல்றா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, 6 மணி நேரம் நான் அமைதியாக இருக்கிறேன், இதை எடுத்து என் மீது பயன்படுத்துங்கள், நான் ஒரு பரிசோதனையில் நிற்கிறேன் வந்து உட்கார்றா. 1974 ஆண்டு நடக்குது. அவ வச்சிருந்த பொருட்களை பாத்தீங்கன்னா லிஸ்ட் பாத்தீங்கன்னா பைபிள், ரோஸ், பிரெட், ஊசி நூல், கத்திரிக்கோல், கத்தி, புக்கு, பென்சில், கோம், சாக்ஸ், லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சிருக்கா. கம்முன்னு இருந்தாங்க. உட்கார்ந்த உடனே கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தன் வந்தாங்க, வந்துட்டு கேக் எடுத்து வாயில ஊட்டிட்டு போயிட்டான். இங்கெல்லாம் இருக்கா கிரம்ஸ். இன்னொருத்தன் வந்து துணி எடுத்து தொடச்சிட்டு லிப்ஸ்டிக் வச்சுட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வந்து இங்க மாம்ஸ் அப்படின்னு எழுதிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வந்தா என்ன தோணுச்சு அவனுக்கு தெரியல, நேரா நீயே பார்த்தான், பிளேடை எடுத்து மூக்க அறுத்துட்டான். ரத்தம் வருதுங்க, நீங்க போட்டு பாருங்க. இன்றிலிருந்து 43 ஆண்டுகளுக்கு முன்னால், 47 46 ஆண்டுகளுக்கு முன்னால் பாருங்க, வெட்டிட்டான். ஒருத்தன் எடுத்து தி என்று நீங்க எழுதுறான். ஒருத்தன் வந்து கால்ல ஊசி இல்லைங்க, ஊசி அதை குத்துறாங்க தைக்கிறதுக்கு, அவன் காலோட சாக்ஸ தைக்கிறதுக்கு. என்னென்னமோ பண்றாங்க. அந்த 5 மணி யாரும் தடுக்கல, அப்படியே நிக்கிறாங்க, உட்கார்றா, அழுதுகிட்டே இருக்காங்க. வலிக்குது அவளுக்கு, முடியெல்லாம் வெட்டிட்டாங்க, அழுதுகிட்டே இருக்கா, அவளால் தாங்க முடியல. she is almost dead. கடைசி 5:45க்கு ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தன் வந்தான், வந்து இங்க வச்சுட்டான், செத்து போடின்னு. அவனுக்கும் அவளுக்கும் தொடர்பே இல்லை, வச்சுட்டான். அவதை மட்டும் புடுங்கி வச்சுட்டாங்க. 5:45 ஆச்சு. 6 மணிக்கு டங்குன்னு மணி அடிச்சுதுங்க. டங்குன்னு அடிப்பட்ட உடனே, மணி ஒலிச்ச உடனே அப்படி அவ விழிச்சாங்க. கண் இப்படி விழிச்சு எல்லாரையும் பார்த்தா, ஆட்டம் முடிஞ்சுது. பார்த்த உடனே அந்த அவையில இருந்து இவளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ எல்லாரும் ஓன கத்திக்கிட்டு ஓடிட்டாங்க வெளியில. அவ ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறா, நீங்கள் விழித்துக் கொண்டால் உங்களை அநியாயம் செய்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், குழந்தையாகட்டும், முதியோராகட்டும், இளைஞனாகட்டும், யாராகட்டும், தாயாகட்டும், தந்தையாகட்டும், யாருக்கு முன்னாலும் என்னை அப்படியே எடுத்துக்கொள், எப்படி வேண்டுமானாலும் என்னை பயன்படுத்தி என்று அவர்களுக்கு முன்னால் வீசாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதிகமான குவாலிட்டி கொண்டவர்கள், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறந்தவர்கள். யாரோ என்னிடத்தில் இன்றைக்கு கூட சொன்னார்கள், எப்படி மேடம் இவ்வளவு சுதந்திரமா இருக்கிறீங்க, இப்படி சிந்தனையில் எப்படி சுதந்திரமாக இருக்கிறீர்கள்? ஏன் இருக்கிறேன் என்றால், எனக்கு வழி தருகின்ற, என் வாழ்க்கையை நாசமாக்கிய அறமற்ற செயல்களில் என்னை ஈடுபடுத்தி, அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி எனக்கு துன்பத்தை தந்த யாரை பற்றியும் நான் கோபமாகவோ ஆபாசமாகவோ நினைப்பதே இல்லை. அவர்களுக்காக இல்லை, எனக்காக. நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால், என் மனதிலே நான் விடுதலை பெற வேண்டும் என்றால், சில எண்ணங்களை, சில பிசைவுகளை நான் அனுமதிப்பதே இல்லை. யார் முன்னாலும் ஒரு லிமிட் வைங்க. வீடுனா வீடுதான், சமையலறை சமையலறை, படுக்கையறை படுக்கையறை. எதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். சில பிழைகள், சில அப்படி இப்படி சில பொருட்கள் கிடக்கலாம், எல்லாத்தையும் அப்படியே எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கணும்ன்றது இல்லை. ஆனால் முறை தவறிய, ஒழுக்கம் தவறிய சூழல். கேம்ப் நடத்திருந்தா 3 மணிக்கு ஒரு பொண்ணு மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் கேம்ப்ல இருந்து எடுத்துட்டேன். அவங்க அம்மா அப்பா வந்து சண்டை போட்டாங்க. அவன் என்ன கெட்டதா ஏதாவது பார்த்துட்டு இருந்தாளா, ஏதாவது பண்ணிட்டு இருந்தாளா? அவ சும்மா தானே உட்காந்து பாட்டு தானே கேட்டு இருந்தா, அவளையும் கேம்ப்ல இருந்து எடுக்கிறீங்க? தூங்குற நேரத்துல தூங்காம 3 மணிக்கு பாட்டு கேட்டுட்டு இருந்தாலும் தப்பு தான். ஒழுக்கம் என்று ஒன்று உண்டு. ஒழுக்கத்திற்குள் வாழ்க்கை, அறத்திற்குள் வாழ்க்கையை கொண்டு வாருங்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், ஆரோக்கியமா இருக்க பழகுங்க. போதைப் பொருளில் இருந்து அப்புறப்பட்டு இருங்கள். அதுதான் உங்கள் குழந்தைகள் நீங்கள் தருகின்ற மிகப்பெரிய பரிசு. எல்லாம் ஆர்டர் பண்ணப்படாது. வீட்டில் சமைக்கின்ற பழக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை தயவு செய்து யூடியூபில் பார்த்து சமைப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். கடன் வாங்காமல் இருங்கள். குழந்தைகளின் மீது பொருளாதார சுமையை சுமத்தாமல் ஒரு குழந்தையை ஆரோக்கியமாக வளர்த்தெடுக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றவர்கள் தான் உண்மையான கடமையை ஆற்றுகிறார்கள், உண்மையான பரிசுகளை குழந்தைகளுக்கு தருகிறார்.